வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். அதாவது தமிழக அரசு இலவச வீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பெற யார் யார் தகுதி உள்ளவர்கள் என்பதை குறித்தும் எவ்வளவு தொகை விடுவிக்கப்படுகிறது என்பதை குறித்தும் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். அதாவது அந்த இணையதளத்தில் ஹவுசிங் ஸ்கீம் ஃபார் ரெஜிஸ்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்கிற ஒரு அறிவிப்பில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்தமாக வீட்டு மனை வைத்திருந்தால் அவர்களாகவே வீடு கட்டிக்கொள்ள நிதி உதவி வழங்குவது, அல்லது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதி உதவி அளிக்கும் திட்டம் என்கிற 2 வகையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் விரிவாக பார்த்தால், லேபர் கமிஷனர் தொழிலாளர் நல ஆணையர் அவர்கள் அரசுக்கு ரூபாய் 4.5 லட்சம் நிதி உதவி அளித்து கட்டுமான நல வாரிய உறுப்பினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் விண்ணப்பத்தினை அளித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் அரசானது அதை கவனமாக பரிசீலித்து ரூபாய் 4 லட்சத்தை வழங்குவது என்று தற்பொழுது முடிவெடுத்திருக்கிறது. இதை யார் யார் பெற முடியும் என்கிற வகையில் beneficiary shall be selected from among the members based on the date of registration in the Tamil Nadu Construction Workers Welfare Board. தமிழ்நாடு கட்டுமான நல வாரியத்தில் பதிவு செய்திருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டுமே இதனுடைய பயனாளிகளாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி அதை 2 வகையில் வழங்குகிறார்கள். அதாவது ஒன்று BLC என்று சொல்லப்படுகிற பெனிஃபிஷியரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களே கட்டிக்கொள்வது, பயனாளிகளையே நிதியை வாங்கி அவர்கள் தாங்களாகவே கட்டிக்கொள்வது. 2வது கன்ஸ்ட்ரக்டட் பை த தமிழ்நாடு அர்பன் ஹபிதாட் டெவலப்மெண்ட் போர்ட், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டிருக்கிற குடியிருப்புகளில் ஏதேனும் ஒரு குடியிருப்பை, ஒரு வீட்டினை வாங்கிக் கொள்வது. இந்த 2 வழியில் அவர்கள் வீட்டினை தேர்வு செய்ய முடியும். அதாவது இந்த BLC ஸ்ட்ரீம் மினிமம் யூனிட் சைஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இஸ் 300 ஸ்கொயர் ஃபீட். 300 சதுர அடி கிராமப்புறத்தில் இருக்கின்ற பயனாளிகளுக்கு 300 சதுர அடி கண்டிப்பாக இடம் இருந்தால் அவர்களுக்கு முதல் தவணையாக 2.76 லட்சமும் 2வது தவணையாக 1.2 லட்சமும் விடுவிப்பது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நிதியானது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் என்கிற திட்டத்தின் கீழ் இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவர்கள் ஒருவேளை நகர்ப்புறத்தில் இருந்தால் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அவர்களால் கட்டப்பட்டிருக்கின்ற குடியிருப்புகளில் ஏதேனும் ஒன்றினை வாங்கிக் கொள்வதற்கான நிதியை விடுவிப்பது என்கிற 2 வகையில் அவர்கள் வழங்குகிறார்கள். இந்த வீடு வழங்கும் திட்டமானது கட்டுமான நலவாரியத்தில் பதிவு செய்திருக்கின்ற உறுப்பினர்கள் 10,000க்கும் மேல் இருந்தால் இந்த ஆண்டு கண்டிப்பாக 10,000 நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மீதமுள்ள நபர்கள் அடுத்த ஆண்டுகளில் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். இது மூப்பின் அடிப்படையில், பதிவு மூப்பின் அடிப்படையில் இந்த தேர்ந்தெடுத்தல் நடைபெறும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த வெல்ஃபேர் போர்டில் பதிவு செய்திருக்கின்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லேபர் அவர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த இலவச வீட்டினை பெறுவதற்கான தகுதிகள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன என்று பார்த்தோம் என்றால், the scheme shall be for the registered members of the Tamil Nadu Construction Workers Welfare Board. இந்த Workers Welfare Board, Construction Workers Welfare Board அதில் பதிவு செய்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த தகுதி பொருந்தும். அடுத்தது அவர்கள் பதிவு செய்து 3 ஆண்டுகள் கடந்திருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் கடந்து அதன் பிறகு அவர்கள் பதிவினை புதுப்பித்திருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பதிவு பெற்ற கட்டுமான உறுப்பினர் அவர்களின் குடும்பத்தில் யாருக்கும் கான்கிரீட் வீடுகள் இருக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாருக்கும் கட்டுமான வீடு, ஏற்கனவே ஒரு கான்கிரீட் வீடானது இருக்கக்கூடாது. அதை போல அவர்கள் வேறு எந்த ஹவுசிங் ஸ்கீம், வீடு கட்டும் இலவச வீடு திட்டத்தில் பங்கு பெற்றிருக்கவும் கூடாது. 4வதாக அரசு வழங்கும் இலவச வீடு திட்டத்தில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோ அவர்களோ பங்கு
வேறு எந்த வீடு திட்டத்திலும் அவர்கள் பங்கு பெற்றிருக்க கூடாது. அடுத்ததாக ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும், அதிகமாக இருக்கக்கூடாது. 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். பிஎல்சி திட்டத்தை விரும்புபவர்கள், பெனிஃபிஷரி லேட் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களே கட்டிக்கொள்ளுகிற திட்டத்தை விரும்புபவர்களுக்கு கண்டிப்பாக 300 சதுர அடி இடம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய 300 சதுர அடி இடத்திற்கு அவர்களுக்கு பட்டா இருக்க வேண்டும். அந்த பட்டா தனிப்பட்டாவாகவோ அல்லது கூட்டுப்பட்டாவாகவோ இருக்கலாம். எனவே கட்டுமான நல வாரியத்தில் பதிவு செய்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்து உதவி செய்யலாம். எனவே இது ஒரு நல்ல திட்டமாக தெரிகிறது. கொத்தனார்கள், சித்தாள் இவர்கள் எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வீடு இருக்கிறதா என்று பார்க்க போனால் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் வீடு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்கின்ற கொத்தனார் சமூகம், கட்டுமான பணியாளர்கள் சமூகத்திற்கு அரசு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது தெரிகிறது. எனவே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த கட்டுமான பணியாளர்களுக்கு அனைவருக்கும் நாம் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.